ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் பாடி சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய 4 பேங்கிள் செட்ஸ் தான். அதோட பேர் பேங்கிள்ஸு துபாய் பேட்டர்னில் இருக்கக்கூடியது. அதோடவே பைப்பிங் பேங்கிள்ஸ் 4 பேங்கிள் செட்டு இதில் காட்டியிருக்காங்க. விலாக் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ இருக்கும். நல்ல அழகழகான பேட்டர்ன்ஸுங்க. பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது அந்த ஷோரூமுக்குள்ளே போன உடனே டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய பேர் பேங்கிள்ஸுங்க. எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆன்டிக் இருக்குது, டர்க்கி மாடல் இருக்குது, ப்ளஸ் நார்மல் எல்லோ ஃபாலிஷ் இருக்குது, பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் இருக்குது, டெம்பிள் ஜுவல்லரி ஃபினிஷிங் இருக்குது. அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வேணுமென்னா இதில் இருந்து கூட எடுத்து கொடுப்பாங்க. பேர் வந்து 32 கிராம் அப்படின்னா 4 பவுண்ட்லேருந்து இருக்குதுங்க. அங்கே இது எல்லாமே டெய்லி வேர் பண்ணுற மாதிரி சூப்பரான பேட்டர்ன்ஸ் தாங்க. அழகழகாக இருக்கும். நல்லா எல்லாமே ட்ரெண்டியாக புதுசாக கொண்டு வந்திருக்காங்கங்க. நல்லா இருக்குது. நம்மெல்லாம் அந்த காலத்தில் போடுற 4 வளையல்னாலே ஒரு எனாமில் பெயிண்ட் மாதிரி வந்துட்டு போட்டுன்னு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கலெக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேட் ஃபினிஷிங், செமி மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட்டு ப்ளைனாக கொடுத்துட்டு பள்ளமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. ஃப்ளவர் பேட்டர்ன் வருது, அதுக்கு மேலே ஜிக்ஜாக் மாதிரி வருது. அடுத்தது செகண்டு பேங்கிள் செட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது. மேலே வந்து அந்த மிஷின் கட்டிங் பண்ணியிருக்கிறதுனால அது ஷைனிங்காக தெரியுது. அடுத்தது இது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இது ஸ்கொயர் டைப் மாதிரி பாக்ஸாக வருதுங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஷைன் வந்தால் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. பெயிண்டிங் ஒன்றும் கிடையாதுங்க. அது நார்மலாகவே கோல்டு ஃபாலிஷ் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது இன்னொரு செட்டுங்க. இது வந்து சைடுக்கு ஸ்லாஷ் ஆன மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி லீஃப் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் நடுவில் வருது. 2 பேங்கிள் ஒட்டின மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே செமையாக இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக பேங்கிள் மாதிரி வரும், ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்கும். 2 பேங்கிள் சேர்த்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நல்லா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பேங்கிள்ஸ் பாருங்கள். டீசெண்டாக இருக்குங்க. அப்படியே ஜிக்ஜாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 2 வளையல் இருக்கிற மாதிரி ஒரு பேங்கிளும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறது 4 வளையல். அடுத்தது இந்த பேங்கிள் செட்டு பாருங்கள். இது பட்டையாக கொடுத்துருக்காங்க, பாக்ஸாக. அந்த பாக்ஸுக்கு வந்து ரோடியம் பாலிஷ் ஷைன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி நடுவிலலாம் 3 ஸ்டோன்ஸ் வர மாதிரி, ஸ்டோன்ஸ்னால் கோல்டுலவே பால்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி பேங்கிள்ஸு. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுவுமே 3 ஃப்ளவர் வர மாதிரி ஒரு வளையலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே நல்லா அழகான பேட்டர்னுங்க. எம்போஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும் கையில் போட்டால். டர்க்கி பேட்டர்ன் வரும் இல்லைங்க. உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு கோல்டு க்ளோஸிங்கில் வரும். இது க்ளோஸ் இல்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த பேங்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உள்ளே பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டால் நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். அழகாக இருக்கும். இது மாதிரி பேங்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செமையாக க்ளோஸிங் இருக்குங்க. உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் கல்கட்டா துபாய் பேட்டர்ன்னு சொல்லுவாங்கங்க. அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸு. இதில் 2 பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். இதில் 2வது பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. சாலிடான பேங்கிளுங்க. ராயல் லுக் இருக்குது அந்த பேங்கிள்ஸ்க்கு. 4 பவுன் கிட்ட இருக்குது. வேறு லெவல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் துபாய் பேட்டர்னுங்க. உள்ளே நம்ம பிளாஸ்டிக் வளையல் போட முடியாது. க்ளோஸிங்கே பண்ணிவிட்டு கோல்டவே ஸ்மூத்து க்ளோஸிங்கில் வந்துடும். அப்புறமா இது ஒரு பைப்பிங் பேட்டர்னு. சைடு ஸ்லாஷ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒன்று நார்மல் எல்லோ ஃபாலிஷ் வருது, ஒன்று வந்து மேட் ஃபினிஷிங் மாதிரி வருது. இதில் கலரிங் வருது. சேம் அதே பேட்டர்னில் இதில் கலரிங் வருது. எனாமில் போட்டு ரவுண்டு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சுங்க. கெட்டியாக சாலிடாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் வளையல் போடலாம். நல்லா இருக்கும். கெட்டியாகவே இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு துபாய் பேட்டர்ன் மாதிரி தான். இதுக்கு வந்து பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த துபாய் பேட்டர்னானே நம்மளுக்கு உள்ள க்ளோஸிங் வர்றதுனால பிளாஸ்டிக் வளையல் போட முடியாது. நீங்கள் டெய்லி கூட போட்டிக்கலாம் அது மாதிரி வளையல். இந்த பேட்டர்ன் பாருங்கள். எவ்வளோ அழகாக ட்ரெண்டியாக இருக்குது. அங்கங்கே பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ரவுண்ட் பால்ஸ் மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஷைனிங் பால்ஸ் மாதிரி வருது. ஒன்று மேட் ஃபினிஷிங் வருது, ஒன்று ஷைனிங் வருது. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நார்மல் பாம்பே டைப்பு பேட்டர்ன்ஸ் பேங்கிள்ஸ் தாங்க.
இது எல்லாருக்கிட்ட இருக்கும், அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனாலும் இப்போ கூட அழகாக தான் இருக்கும் கையில் போட்டால். ப்ளைனாக இருக்குது, எனாமல் இல்லாமல் ப்ளைனாக ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்ன் எல்லாம். இது மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 8.90% போட்டிருக்காங்கன்னா, அப்படின்னா ஒரு 9% கிட்ட இருக்குது இது மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கெல்லாம். துபாய் பேட்டர்னு கல்கட்டா பேட்டர்னு அப்படி போயிடுச்சுன்னா 12, 14, அப்படி போகுது, 16 அப்படி போகுது. இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான பேங்கிள். இது பட்டையாக கொடுத்துருக்காங்க, பார்வையாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட்டையாக இருக்குது. இதுவுமே ஒரு பாம்பே டைப் பேட்டர்ன் தாங்க, பார்வையாக இருக்குது. ஒரு பேங்கிளுக்குள்ள நம்ம பிளாஸ்டிக் வளையல் போகலாம், வெயிட்டான பேங்கிள்ஸ் தான். எந்த ஒரு அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கேருந்து பேர் பேங்கிள்ஸ் தாங்க, துபாய் பேட்டர்னு அழகழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பேர் அவ்வளோ அழகான வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்குது. காலேஜ் வேர் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி பேட்டர்ன்ஸு. செம்மையாக இருக்குது, எவ்வளோ அழகாக 2 பேங்கிளும் ஒட்டின மாதிரி ஷைடு ஸ்லாஷ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள் பாருங்கள், அப்படியே எவ்வளோ அழகாக அந்த ஒர்க் ஃபினிஷிங் சைடில் பாருங்கள் எப்படி தெரியுது. உள்ளே வந்து ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் வருது, மேலே வந்து ஹைட்டு வந்து டவுன் வந்து அந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதுவுமே ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து மேலே வந்து ஜன்னல் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் லைட்டாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. துபாய் பேட்டர்ன் எல்லாமே மேலே வந்து ஒரு வலை மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும், உள்ளே வந்து க்ளோசிங் க்ளீனாக பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஜிக்ஜாக் டைப் பேங்கிளுங்க, பேங்கிலே ஜிக்ஜாக் மாதிரி இருக்குது, ஸ்மூத்திங் நல்லா இருக்குது, உள்ள அழகான பேட்டர்ன். இதுவுமே சேம் அதே மாதிரி பேட்டர்னு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வலை டைப்பில் தான் இருக்குங்க துபாய் பேட்டர்ன், டர்க்கி பேட்டர்ன் என்னன்னு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ளவரு, கொஞ்சம் ஹார்ட் சிம்பிள், கொஞ்சம் பாக்ஸ், அது மாதிரி வித்தியாசம் கொஞ்சம் மாற்றுவாங்க, அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஃப்ளவர் 4 லீஃப் வர மாதிரி ஒரு பேங்கிளில். இது வந்து ரவுண்டாக வருது, ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் நடுவில் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிக்ஜாக் டைப்பு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது மேலே. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க பரவனா, நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாடி சரவணா ஸ்டோரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஸ்கீம் கூட அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் ஸ்கீமில் போனீங்கன்னா இது மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கிடலாம். ஏன்னா 12% வரைக்கும் ஸ்கீமு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 9-12% இருக்குது. இது மாதிரி டர்க்கி பேட்டர்னா இன்னும் ஒரு 2% மேல் கொண்டு போட்டு வாங்கிடலாம். மந்த்லி சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். கையில் ஒரு சிங்கிள் வளையல் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஒரே கையில் 2 வளையல் போட்டாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது இங்கேருந்து பைப்பிங் பேங்கிள் தாங்க, ஃபுல் பைப் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸு. இதில் மிஷின் ஒர்க் வந்துருக்குங்க, ப்ளைனாக வரும், அப்புறமா மிஷின் ஒர்க் வரும். இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாமே 40 கிராம் வருதுங்க. அப்படின்னா ஒரு வளையல் 10 கிராம் தான் வருது. ஏன்னா கம்பினால் அப்படியே டைட்டாக கெட்டியாக தான் நிற்குது. இந்த பேங்கிள் பாருங்கள், பால் வரும், ப்ளைன் பைப் வரும், பால் வரும், பைப் வரும், அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 வளையல் சேர்த்து 40 கிராம் தான் இருக்குது, 5 பவுனுக்கு 4 வளையல். இதில் வந்து க்ரீனு அண்டு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வருதுங்க பைப்பிங்கில். இதுவுமே நல்லா தான் இருக்குது. 2 வளையல் 2 கையில், 2 வளையல் 2 கையில் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நடுவில் பேங்கிள்ஸ் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், லீஃப் பேட்டர்ன் மாதிரி க்ரீன் கலர், ப்ளூ கலர் கொடுத்துட்டு எனாமல் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதில் வந்து 2 பேட்டர்ன் இருக்குது. இதுவுமே பைப்பிங் பேங்கிள் தான். நிறைய பேர் இப்போ கூட பைப்பிங் பேங்கிள்ஸ் வாங்குறாங்கங்க. இதுக்கு மேலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, மேட் ஃபினிஷிங் மாதிரி வருது, டிசைன் வருது. இதில் எனாமில் வருது, ப்ளூ கலர் எனாமில் வருது செகண்ட் பேரில். ஃபஸ்ட்டு பேர் வந்து க்ரீனு அண்ட் ரெட் கலர் எனாமில் வருது. இதெல்லாம் பேர் 20 கிராம் தான் வருதுங்க. 2.5 பவுன் வருது, 3 பவுனில் கூட இருக்குங்க. எலிஃபெண்ட் எல்லாம் வச்சது 3 பவுன் இருக்குது, 2.5 பவுனில் இருக்குது, ஒரே பவுனில் கூட இருக்குங்க. பாடி சரவணா ஸ்டோர் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே போனீங்கன்னா விஜே மம்மி யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்னுட்டு நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், நான் போனால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த பேங்கிள்ஸும் நல்லா இருக்கும், கெட்டியாக இருக்குங்க, எல்லாருக்கிட்ட இருக்கும்.
அந்த ரவுண்டு பால் பேங்கிள்ஸ். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.